Hi dears, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மேக்கப் லுக் தான் வந்துட்டு பண்ண போறேன். ஸோ வந்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு க்ரீன் கலர் ஹாஃப் சாரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு ஹாஃப் சாரி இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். ஸோ இதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நார்மல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்துட்டு எந்த டர்ட்டுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டிங்காக மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டெர்மாக்கோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப்பாம் போட்டு நான் லிப்பையும் வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்க போகிறேன். லாஸ்ட்டாக நம்ம லிப்ஸ்டிக் போடுற போது நல்லா லிப் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ ஸ்கின் கேர் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ தான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஜெல்லு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வந்துட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஐப்ரோ வந்துட்டு ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய கண் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா என்னோடய ரைட் சைடு கண்ணில் சின்னதாக ஒரு கட்டி வந்திருக்கு. ஸோ எனக்கு லாஸ்ட்டாக பார்க்கும்போது அந்த ஐ மேக்கப்லாம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு அந்த கட்டி இருக்கிறது. ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ கேமராவில் வந்து எப்படி நான் அப்ளை பண்ணுறேன்னே தெரியல. ஸோ அதனால் நான் வந்துட்டு மிரர் பார்த்துட்டு நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ ப்ரஷ் வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா ஈவனாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஐப்ரோ வந்துட்டு கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்ஏகளோட ப்ரோ கன்சீலர் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஐப்ரோவுக்கு மேலேயும் அண்ட் கீழேயும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கன்சீல் பண்ணும்போது ஐப்ரோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஷேப்பாக தெரியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐப்ரோ ட்ரிம் பண்ணாதப்பையும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லா ஷேப்டாக வந்துட்டு தெரியும். ஸோ இந்த கன்சீலர் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் ஐப்ரோஸ்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிக்மெண்டடாக இருக்க டார்க் ஸ்பாட்டுக்கு மட்டும் நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு கவர் பண்ணுறது வந்துட்டு பிடிக்காது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் வந்துட்டு தெரிஞ்சால் பார்க்கறதுக்கும் நேச்சுரலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லுக் தான் எனக்கு வந்துட்டு பிடிக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துல மட்டும் நான் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் பிளெண்டர் வச்சு நான் நல்லா கன்சீல் பண்ணியிருக்கிறது எல்லாமே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஐப்ரோவில் மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பிளாக் ஆகிடும். ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையிலேயே கூட நல்லாவே வந்து பண்ணிக்கலாம். ஸோ நானும் லாஸ்ட்டாக கையிலே தான் பண்ணி முடித்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பார்க்கறதுக்கு நல்லா ஷேப்டாக வந்துட்டு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் மோஸ் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-in-1 ப்ராடக்ட். ப்ரைமர் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் ரெண்டுமே இதில் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரைமர் வந்துட்டு யூஸ் பண்ணல. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் போட்டு செட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாலே வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக வந்துட்டு காம்பேக்ட் வந்துட்டு போட்டாலே போதும். நீங்கள் போடலைனாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இருக்காது. பவுடர் போட்டு செட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளஸ் வந்துட்டு காதுக்கும் அண்ட் கழுத்துக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே கலராக இருக்கும். நம்ம அதை வந்துட்டு மறந்துடுவோம். ஸோ அதனால் அதை மறக்காமல் வந்துட்டு நம்ம பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே இது ரிமூவ் பண்ணிடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஒரு மிஸ்டேக் தான் வந்து பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணாமல் எடுத்தோடனே அந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ப்ரஷில் தொட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸசிவாக ஆகிடுச்சு. ஸோ அதை நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோனர் வந்துட்டு இதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸசிவாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். ப்ளஸ் நல்லா வந்துட்டு பிளெண்ட் அவுட்டும் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ ஹெவனோட காம்பேக்டை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா 201 க்ரீம் ப்ளஷ். ஸோ இந்த ஷேடு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கனால நமக்கு வந்துட்டு காம்பேக்ட் வந்து அதிகமாக தேவைப்படாது. ஸோ ஆல்ரெடி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபவுண்டேஷன். ஸோ அதனால் லைட்டாக வந்துட்டு நான் அதை செட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த பிளெண்டர்லேயே எடுத்து நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு டேப் மட்டும் வந்து பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு எம்டி ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப். ஸோ நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கன்சீலர் இருக்கு இல்லையா, எல்ஏகளோட ப்ரோ கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பேஸ் மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஐ ஷேடோ வந்துட்டு நல்லா வந்துட்டு செட் ஆகும். அண்ட் இதை நீங்கள் போட்டுட்டு நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மிஸ் கோல்டோட ஆல்-இன்-1
ஐஷேடோ பேலட் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோ இருக்குது, ப்ளஷ் இருக்குது, கான்டோர் இருக்குது, எல்லாமே வந்துட்டு இருக்குது. அண்ட் ஷிம்மர் ஷேட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இது ஒன்று வாங்கினாலே வந்துட்டு போதும். நீங்கள் எல்லா ஐ மேக்கப் அண்ட் ப்ளஷ் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி க்ரீன் ட்ரெஸ் போட்டனால ஒரு டார்க் க்ரீன் எடுத்து ஜஸ்ட் ஒரு பேஸ் மாதிரி வந்துட்டு நான் ஐ ஃபுல்லாமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு க்ரீன் கலர் அப்படின்றது தெரியணும். அதுக்காக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லைட்டாக வந்துட்டு க்ரீன் வந்து ஒரு பேஸ் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய இன்னொரு ஐக்கும் வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சேம் கலர் எடுத்து என்னோடய அவுட்டர் ஐக்கு மட்டும் நல்லா வந்துட்டு டார்க்காக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்டர் கார்னரில் லைட் க்ரீனும் வெளியே வந்துட்டு டார்க் க்ரீனும் ஒன்று கொடுத்துருக்கேன். அண்ட் இன்டர் கார்னரில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து தெரியறதுக்காக கொஞ்சம் லைட் க்ரீன் வந்துட்டு எடுத்துகிட்டு இன்டர் கார்னரில் மட்டும் வந்துட்டு அந்த லைட் க்ரீன் ஷேட் வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு 2 சைடுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு அது ரெண்டையுமே வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிம்மர் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா கில்டர் ஷேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலரில் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அது அவ்வளோவா வந்துட்டு செட் ஆகலை, தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கோல்டன் கலர் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு செட் ஆயிருந்துச்சு. அண்ட் இந்த ஷிம்மர் ஷேடெல்லாம் நீங்கள் கையில் எடுத்து அப்ளை பண்ணும்போது தான் நல்லா வந்துட்டு செட் ஆகும். ஆஃப்டர் நீங்கள் அப்ளை பண்ணக்கப்புறம் நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம் ஆஸ் கீழேயும் வந்து பண்ணிக்க போகிறோம். முன்னாடி வந்து கில்டர் ஷேட் இருக்கு இல்லையா, அதோட கண்டினியூட்டி கீழே வரைக்கும் வர மாதிரி. அண்ட் அதே மாதிரி க்ரீன் கலர் வந்துட்டு அவுட்டர் கார்னரில் வந்துட்டு கீழே வர மாதிரி அந்த கண்டினியூட்டியோடு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோலாம் முடிஞ்சிருச்சு. நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்னா ஏதாவது கலர் எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிடுவேன். ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேஸ்லரோட ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த கண்ணில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் சின்னதாக அந்த கட்டி இருக்குது. ஸோ இது போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஐலைனர் போட்டக்கப்புறம் அந்த கண்ணோட ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வேவியாக இருக்க மாதிரியான ஃபீல் ஆச்சு. ஸோ 2 கண்ணுலேயுமே ஐலைனர் போட்டக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஜல் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காகவே நான் வந்துட்டு 2 ஐஸ்மே வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்லரோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபேக் ஐலாஷஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ்க்கு வந்துட்டு மஸ்காரா வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி கேர்லர் வச்சுட்டு கேர்ள் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட் வந்துட்டு கொடுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஐலாஷஸ் வச்ச மாதிரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு லேஷஸ் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்விஸ் பியூட்டியோட லிப்லைனர் ஃபஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி போடும்போது நல்லா டெஃபினேஷனாக இருக்கும் உங்கள் லிப்ஸ் பார்க்கறதுக்கு. அண்ட் லிப்லைனர் பிளெண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஷேடு வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஷேட் ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மிஸ்ட் அண்ட் ஃபிக்ஸோட லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஷேடு வந்துட்டு மென்ஷன் பண்ணல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட் ஷேடு தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு சூட்டபுளாகவே இருந்துச்சு. பார்க்கறதுக்கும் ரொம்பவே நீட்டாக நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் லிப்ஸ்டிக். ஸோ அதனால் எனக்கு அது மாதிரி இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லிப்பாம் வச்சுட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ளம்பியாக இருக்க மாதிரி நான் வந்து மாற்றிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப லைட்டான ப்ளஷ் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி சிரிச்சிட்டு உங்களுக்கு எங்கே வந்து அந்த மாதிரி இருக்கோ அங்கே வந்துட்டு ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹைலைட்டிங் தான். ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் கில்டர் ஷேட் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஹைலைட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ஒரு ஃபேஸ் பேக்கோட ப்ரஷ் தான் எனக்கு இருந்துச்சு, ஹைலைட்டிங் ப்ரஷ் மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணேன். பட் பர்ஃபெக்டாக எனக்கு வரல. ஸோ அதனால் கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் நோஸ்லேயும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹைலைட் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட்னால் இது தான். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்டோர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டான ப்ரௌன் ஷேட் எடுத்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா ஸோ ஹோல் ஃபேஸும் ரொம்ப ஒயிட்டாக ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துக்குறோம். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு கார்னர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஃபேஸ் ரொம்ப வந்துட்டு ஷேப்பாக வந்துட்டு தெரியும். ஸோ ஹைலைட்டிங் பண்ணது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து எப்போவுமே ரொம்ப குட்டியாக அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கல் பொட்டு மாதிரி இருக்கும் அதில் அதான் வந்துட்டு வைப்பேன். ஸோ இன்றைக்கும் அதான் வந்து இந்த மஸ்காரா அப்ளை பண்ணது மறந்துட்டு நம்ம வந்து கண்ணில் ஏதோ இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுட்ஃபிட் வந்துட்டு மாற்றிட்டு வந்துடுறேன். அண்ட் இந்த ஒரு ஹாஃப் சாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கும்போது தான் எடுத்தது. ஸோ ப்ளவுஸ்லாம் பிரித்து இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அண்ட் ஸ்டிச்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடலில் அப்படி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஓகேன்னு சொல்லி போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஒரு ஜுவல்ஸு தான் நான் வந்து பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் கலர் அந்த மாதிரி ஸ்டோன்லாம் வச்சுருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு அவுட்ஃபிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சூட்டபுளாகவே இருந்துச்சு. ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு நான் இந்த ஒரு லுக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன்.